பாபு மேகா காதல் கதை பாகம் 7. பாகம் 6இல் அவன் தாய் தந்தையுடன் உரையாடிக் கொண்டிருந்தது. பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போம். பாகம் 7. மேகா அவள் தலைமுடியை சுழற்றி கொண்டு அவள் இல்லத்திற்கு ஃபோன் செய்தாள். மணி ஒலித்தது. கண்ணம்மா, மேகாவின் அம்மா, சாம்பார் கிளறுவதை நிறுத்திவிட்டு ஃபோனை எடுத்தாள். அம்மா, எப்படி இருக்க? அப்பா, கௌஷி எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று நலம் விசாரித்தாள். எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. நீ எப்படி இருக்க? உன் வேலையெல்லாம் எப்படி போகுது என்றதும், நான் நல்லா இருக்கேம்மா, வேலை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அது விஷயமாதாம்மா ஃபோன் செய்தேன் என்றாள் மேகா. சொல்லுடி, என்ன விஷயம்? ஏதாவது பணம் வேணுமா, இல்லை எதுவும் பிரச்சனையா என்றாள் சற்று பதற்றத்துடன். அம்மா, நான் வீடு மாற்ற போறேம்மா. வீடு மாற்றமா? ஏன் திடீரென்று? தற்போதைய இடம் பேய் பிடித்துள்ளதா என்ன என்று சொல்ல, மேகாவின் தந்தை சேகர் கைத்தட்டி சிரித்து கொண்டு, கண்ணம்மா எப்போதும் பேய்களுடன் தான் இருப்பாள், அதான் இப்படி கேட்கறா என்றார் சத்தமாக. மேகா சிரித்து கொண்டே, அம்மா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அப்பா கிட்ட ஃபோனை கொடு ப்ளீஸ் என்றாள். ஃபோனை கொடுக்க, என்னன்னு கேளுங்க என்றாள் சற்று பதற்றத்துடன். என்னம்மா, எப்படி இருக்க? திடீர்னு வீடு மாற்றணும்னு சொல்கிற? வசதி பத்தலையாம்மா என்றதும், இல்லைப்பா, வேலை செய்யும் பள்ளிக்கு அருகிலேயே வீடு இப்போ கிடச்சிருக்கு, அதான் நான் மாற்றிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் கடை, மருத்துவமனை, இப்படி நமக்கு வேண்டிய எல்லா வசதியும் பக்கத்திலே இருக்குப்பா என்று சொன்னாள். அது சரி, இப்போ பார்த்துருக்கிற வீடு வாடகை, வீட்டிற்கு முன்தொகை இதெல்லாம் பேசியாச்சாம்மா என்றார். அதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் பொறுப்புடன். திடீரென்று மேகாவின் தங்கை தொலைபேசி அருகில் நின்று, என்ன மேகா, நீ அப்படியே எக்ஸல் சைஸில் இருக்கியா, இல்லை ட்ரிபிள் எக்ஸலுக்கு மாறி விட்டாயா என்று கேலி செய்தாள். இரு, உன்னை இங்கே வரும்போது நான் கவனிச்சுக்கிறேன் என்றாள் மேகா. ஆமாம்மா, நாங்கள் அங்கே வந்தால் நீ தானே எங்களை நல்லா கவனிக்கணும், வேற யார் பாப்பா என்று அடுத்த கவுண்டர் அடித்தாள் மேகாவின் தங்கை. அம்மாடி, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் என் பெரிய பொண்ணுக்கிட்ட பேசணும் என்றார் மேகாவின் தந்தை. பேசுங்க சேகர், ஃபோனே பேசுறதுக்கு தானே கண்டுபிடிச்சது, அதில் ஒன்றும் தப்பில்லை, பேசுங்க என்று சொல்லும்போது பின்னாலிருந்து அவள் அம்மா டம் என்று கௌசி முதுகில் வைத்தாள். என்ன வாயி உனக்கு, அவரை பேச விட மாட்டியா என்றாள். இதையெல்லாம் கவனித்த மேகா தன் குடும்பத்தை எவ்வளவு தூரம் மிஸ் செய்வதாக கருதினாள். விரைவில் அவள் குடும்பத்தை அவள் இருப்பிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. உரையாடல் முடிவுக்கு வரும்பொழுது மேகாவின் குடும்பத்தினர் அவளை பாதுகாப்பாக இருக்கவும் தன்னை கவனித்துக் கொள்ளவும் நினைவூட்டுகிறார்கள். மேகா அவர்களை சமாதானப்படுத்துகிறாள். விரைவில் அவர்களை அழைத்து வருவதாக உறுதியளிக்கிறாள். நாட்கள் கடந்தன. மேகா வீடு மற்றும் அனைத்து ஏற்பாட்டுகளையும் செய்தாள். வெள்ளிக்கிழமை காலை பாபு வீட்டிற்கு தனது உடைமைகளுடன் சென்றாள். பாபு முகத்தில் என்றும் இல்லாத பிரகாசம் அன்று தெரிந்தது. வாங்க மேகா, வாங்க என்றான் புன்னகையுடன். தனது உடைமைகள் எல்லாம் பின்னால் ஒரு வண்டியில் வருகிறது, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்றாள் மேகா. என்ன மேகா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பார்த்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க என்றான் உரிமையோடு. இருவரும் காதலை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல காதலர்கள் போல் நடந்து கொண்டனர். ஒரு வழியாக தனது காதலை வளர்ப்பதற்கான இடைவெளி பாபுவிற்கு குறைந்துவிட்டது. இனி மேகாவை நினைத்த நேரமெல்லாம் மாடிக்கு போய் பார்க்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கியது. இனி என்னவெல்லாம் செய்வானோ, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.